அன்பார்ந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். கரூர் சம்பவம் தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்த ஒரு நிகழ்வு. இந்த மீளா துயரத்திலிருந்து கரூர் மக்கள் மீண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய மனதில் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த கரூர் தொடர்பாக இதில் என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் பொதுவெளியில் பேசிய சில நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். திமுக அரசாங்கத்தால் கரூர் சம்பவம் குறித்து அதில் நேர்ந்த கொடுமைகள் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பெலிக்ஸ் மாரிதாஸ் அவர்கள், அது மட்டுமல்லாமல் சில ஊடகவியலாளர்கள் போன்ற பலர் கரூர் சம்பவம் தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை, அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்பி காணொலியாக பதிவிட்டிருந்தார்கள். திமுக அரசாங்கம் அவர்களை தேடி தேடி சென்று கைது செய்து சிறைப்படுத்தியது. அண்மையில் வரதராஜன் என்கின்ற ஒரு காவல் ஓய்வு அதிகாரி அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எழுப்பியிருந்தார். அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டினால் கைது என்கின்ற ஒரு சர்வாதிகாரத்தனத்தை இந்த திமுக அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது. கரூர் சம்பவம் என்பது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து முழுமையாக பேசினால் மட்டும்தான் அந்த சம்பவம் பற்றி மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் விஜய் தான் இந்த குற்றத்தை செய்தார், இந்த குற்றத்திற்கு முதல் காரணம் விஜய் தான், கொலைகாரன் விஜய் தான் என்று பேசினால் இந்த அரசுக்கு ஆதரவாக பேசுவதாக கருதி அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு கிடையாது. ஆனால் விஜய்க்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது. இது ஒரு தற்செயலாக நேர்ந்த ஒரு விபத்து. இந்த விபத்து தொடர்பாக தமிழக அரசும் இதில் பதிலளிக்க வேண்டும். இதில் அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா உடனே அரசு அது எப்படி நீங்க அரசை குற்றம் சாட்டலாம். ஆனால் இன்று உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கொட்டு வைத்திருக்கின்றது. அந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்து போனாங்க. அந்த 41 பேர் இறந்து போனதற்கு பிறகு அன்றைய இரவே 39 பேருடைய உடற்கூராய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து கரூர் போறாரு. போன உடனே அங்க சடலங்கள் எல்லாமே மாலை மரியாதைகளோட சடலங்கள் இருக்கு. ஸோ ஒரு திறப்பு விழாவுக்கு எப்படி முதலமைச்சர் வந்த உடனே எல்லாம் மாலை எல்லாம் போட்டு ரிப்பன்லாம் வைப்பாங்களோ அது போல முதலமைச்சர் அவர்கள் நேராக அங்கே போன உடனே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த உடற்கூராய்வு எப்படி ஒரே இரவில் செய்யப்பட்டது? அப்படி அந்த உடற்கூராய்வு செய்யப்பட்டதென்றால் அதற்கு தேவையான மருத்துவர்கள் எங்கிருந்து அழைத்து வரப்பட்டனர்? எத்தனை டேபிள் அங்க இருந்தது? ஒரே இரவில் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உடனடியாக அவர்களிடம் அந்த உறவினர்களிடம் அந்த உடல்களை கொடுத்து எரிக்க சொன்னதனுடைய காரணம் என்ன? இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் கிடக்கிறது. அது மட்டுமல்லாமல் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பது அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளாமல் விஜய் மீது வன்மத்தை கக்க வேண்டும், விஜயை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கோடு திமுகவினுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம், சீமான் உட்பட இவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் மீது வன்மத்தை கக்கி வருகிறார்கள். விஜய் அவர்கள் அந்த இடத்திலிருந்து உடனடியாக விமானம் மூலம் அங்கிருந்து புறப்படுகிறார். சம்பவம் நடந்த அன்று இரவு விமானம் மூலமாக புறப்படுகிறார். அந்த நீங்க உடனே இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு அவருக்கு தகவல் தெரிவித்ததே காவல்துறை தான். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இன்னும் பதற்றம் அதிகமாயிடும், அதனால நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அந்த நிலையில அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? ஸோ 41 பேர் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஸோ இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆனால் திட்டமிட்டே விஜயை ஒடுக்க வேண்டும், எங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் போட்டியாக வந்து விடுவாரோ என்கின்ற அந்த ஒற்றை அச்சத்தில் மட்டும்தான் விஜயை ஒடுக்க வேண்டும்,
அவரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் விஜயை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கரூர் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனிநபர் குழு ஒன்றை அமைக்கிறார். அதில் பாத்தீங்கன்னா அருணா ஜெகதீஷன் அந்த விசாரணை குழு இருக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக மதுரை நீதிமன்றத்துல ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக அங்க விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிபிஐ வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் பாத்தீங்கன்னா மதுரை பெஞ்சில் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கொஞ்சம் கடுமையான விமர்சனங்கள்லாம் செய்திருந்தார். விஜய்க்கு தலைமை பண்பு இருக்குதா இல்லையா என்பதை ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல பேசினார் நீதிபதி செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணணுமே தவிர ஒரு நீதிபதி அமர்ந்து கொண்டு முடிவு செய்யக்கூடாது. ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதற்கும் சேர்த்து தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. அதாவது மதுரை பெஞ்ச் விசாரிக்கும் பொழுது, விசாரணையில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கை எடுத்து விசாரித்தார், அதுவும் இல்லாமல் விஜய் குறித்தான விமர்சனங்கள் எல்லாம் எப்படி ஒரு தீர்ப்பாக கொடுத்தார் என்பது குறித்து பல்வேறு கண்டனங்களை இங்கிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி செந்தில்குமார் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஒரு சில பேரை அணுகி நீங்க சிபிஐக்கு வழக்கை நீங்க பதிவு செய்யாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல ஊட்டுகள்லாம் உருட்டினாங்க. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா சில அந்த குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள்லாம் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடி, தாவேகாவும் உச்ச நீதிமன்றத்தை நாடி நீதி கிடைக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு அரசு விசாரணை செய்தால் இந்த வழக்கில் உண்மையான தகவல்கள் வெளிவராது, தமிழக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற அந்த நோக்குடன் உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள். இன்றைய காலை பரபரப்பான அரசியல் களத்தில் பரபரப்பான இந்த பகல் வேளையில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரிப்பதோடு இல்லாமல் ஒரு எஸ்ஐடி குழுவை நியமனம் செய்கிறார்கள். அந்த எஸ்ஐடி குழுவில் ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதில் அடங்குவார்கள். இதை சிபிஐ விசாரணையை கண்காணிப்பில் இருக்கும் என்று ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டு. ஸோ கூனி குறுகி நிற்கின்றது தமிழக அரசு. தலைகுனிய விட மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம் சொல்றாரு. தலைகுனிஞ்சுதான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடினுடைய அரசனுடைய எந்த தவறுகளையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நீங்கள் விஜயை ஓரங்கட்ட வேண்டும், அவரை முடக்க வேண்டும் நீங்க நினைக்கும் போதெல்லாம் தர்மம் எங்கேயோ இருந்து நிலைநாட்டப்படுகிறது. ஸோ திமுகவினுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பேச்சும் பின்னாடி ஒரு பேச்சும், சீமானும் ஆரம்பத்துல ஒரு பேச்சும் பின்னாடி ஒரு பேச்சும் பேசுறாங்க. இது போன்று வாயை வாடகைக்கு பேசக்கூடிய இந்த இரு தலைவர்களும் இன்னைக்கு திமுகவினுடைய அஜெண்டாவிற்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தோழமை முட்டுதலுக்காக திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கடுமையாக விஜய் சாடுகிறார்கள். நீங்க விமர்சனம் பண்ணத்தான் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுங்க. ஸோ கரூர் சம்பவத்துல என்னமோ நடந்திருக்கு, அது வெளியில வரணும். இந்த அரசன் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன நடந்தது கரூர்ல? பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அவர் பேசின பரப்புரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்த பொழுது குறிப்பிட்டு கரூரில் மட்டும் இந்த ஒரு பதற்ற சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட இதுல நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சிபிஐ விசாரணை விரைவில் வர இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு சிபிஐ அதிகாரிகள் கரூர் வர இருக்கிறார்கள். உண்மை வெளிவர தொடங்கும். இதில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தீர்ப்புகளை, அதாவது செந்தில்குமார் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, அதாவது விஜய்க்கு மாண்பு இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை தெரிவித்தாரு. ஸோ அந்த கருத்தை தெரிவித்து அதுல விமர்சனம் செய்த பலரை கைது செய்த தமிழ்நாடு அரசு இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படுவார்களா என்பதை
பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். ஆனால் இந்த திமுக அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம் வேண்டுமென்றே கருத்துக்களை, ஊடக சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுமே. ஆனால் 2026 படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பாசிச அரசுக்கு எதிராக, இந்த சர்வாதிகார திமுக அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சிபிஐ விசாரணை மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.